ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து சட்ட புத்தகத்திலிருந்து பழைய ஏற்பாடு பழைய சட்டம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26:19 வாசிப்போம். 26:19 மரித்த உம்முடையவர்களே, பிரேதமான என்னோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களை விழித்து கம்பீருங்கள். உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தவரை பூமி புறப்பட பண்ணும். ஒரு அதிசயமான சிருஷ்டிப்பு. இந்த பூமியானது தேவனுடைய பிள்ளைகளை பிறப்பிக்கும். ஒரு விதையை போட்டு தண்ணி ஊற்றினா அது உயிரோடு எழுந்து வரும். ஒரு பெண்ணுக்குள்ளேருந்து ஒரு மனுஷன் வரும்போது மண்ணுக்குள்ளேருந்து மனுஷன் வர்றது லேசான காரியம். ஆகவே மண்ணில் இருக்கிற மனுஷனை பூமி புறப்பட பண்ணும். ஆகவே இதை விளங்கிக்கணும். அற்புத அதிசயம். ஒரு தாயின் கர்ப்பத்தில் எப்படி ஒரு மனுஷன் உருவாக்கி பிறப்பிக்கப்படுகிறதோ அதே போல் பூமிக்கு பேர் பூமி தாய். எல்லாத்தையும் மீட்டெடுக்கிற, எல்லாத்தையும் பெற்றெடுக்கிற பூமி தாய். ஆகவே அதுக்கு முன்னாடி பூமி அதை உண்டாக்கின சாமி, அவருக்குள்ளே நாம் பிறப்பிக்கணும், மறுபடியும் பிறக்கணும். அப்பொழுது அந்த வித்து, அந்த ஜீவன் நமக்குள்ளே பிரவேசிக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, வார்த்தை தான் விதை. தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தையாகி வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த வித்து, அந்த வார்த்தை இயேசுதான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகிய நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்ம மண்ணில் தங்கி தூங்கிக்கிட்டுக்கிற நித்திரை அடைந்த பரிசுத்தவான்களை தேவன் எழுப்புவார், கல்லறை திறந்து. ஆகவே இதை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு முடிஞ்சு போதில்லை. ஞானியும் அஞ்ஞானியும் விஞ்ஞானியும் மரணத்துக்கு பின் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பாவம், பரிதாபம். மரணத்துக்கு பின் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் மரணத்துக்கு போகிற இந்த வாழ்க்கைக்கு அரண்மனை இருந்து என்ன பிரயோஜனம்? அறிவிருந்து என்ன பிரயோஜனம்? ஆஸ்தி இருந்து என்ன பிரயோஜனம்? ஆகவே ஆகாத சம்பாஷணை நல்லுலகத்தை கெடுக்கும். மரித்தோர் உயிர் தெளவிட்டால் புசிப்போம் குடிப்போம், நாளைக்கே சாகுவோம். ஆகவே மோசம் போகாதிருங்கள். மரணத்துக்கு பின் மரணமில்லாத வாழ்க்கை, தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுடைய விஞ்ஞானம், தேவனுடைய படைப்பு, அதை விளங்கி கொள்ள இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுதான் ஜீவ சுவாசம். ஆகவே இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த பூமியில் வாழ்ந்து மண்ணில் மறைஞ்சு போனாலும் மண் என்ன செய்யும்? தேவனுடைய பனி, தேவனுடைய கனி, தேவனுடைய வார்த்தை வரும்போது மண்ணில் தங்கியிருப்பவர்கள் விழித்து கம்பீரமாக எழுந்திருப்பார்கள். ஆகவே இது ஒரு விஞ்ஞானம். எப்படி மண்ணிலிருந்து ரோபோ பொம்மை செய்கிறமோ அதே போல் தேவன் மண்ணில் ஆதாம் உண்டாக்கி மறுபடியும் மண்ணுக்கு அனுப்பி மறுபடியும் மண்ணிலிருந்து உயிர்ப்பித்து விண்ணுக்கு அழைத்து கொண்டு போகிற தேவனுடைய விஞ்ஞானத்தை விளங்கி கொண்டால் ஆச்சரியம், அதிசயம், அற்புதம். இலவசமாய் பூமியை தந்தார், இலவசமாக உயிரை தந்தார், இலவசமாக காற்றை தந்தார். இலவசமான இந்த வாழ்க்கைக்கு தேவன் மறுபடியுமாய் இலவசமாய் பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அதை விளங்கி கொண்டால் நித்தியமாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.